வெல்கம் டு உருட்டுலால். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா இது வந்து 4 வகையான பேர் நிறைய பேர் கண்காட்சி என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு எக்ஸிபிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பேர் தான். அப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி நாங்கள் வந்து ஃப்ரீயாக வர வேண்டியது. ஏன்னா ஸ்கூல்லே இந்த டிக்கெட்லாம் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கலாம். ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கவர் கூட இங்கே வந்தா இன்ட்ரெஸ்ட் ஆவீங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லே கடை இருக்கு. வந்து பார்க்க எல்லாமே ஆசையா தான் இருக்கு. இவனுக்கு வந்து நான் தோடலாம் வாங்கினா இப்போ வந்து நம்ம உள்ள போய் இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அதோட இது பேரே வந்து பாத்தீங்கன்னா அரசு தொழிற்சாலை. தளபதி போடுங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்து பொருட்கள். இதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்க பொருள் தான் இங்க வச்சிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் வந்தீங்கன்னா எங்க வீட்டு வெளியே கிடக்கும். இதெல்லாம் காட்சி எல்லாருமே அந்த கடைசி தான் பார்த்தாங்க. வாங்க கடைசி குழந்தையா விளையாடு. இதான் பாத்தீங்கன்னா வெள்ளை ஆட்டு குட்டி. ஜூம் பண்ணி காட்டு போய் ஃபோக்கஸ் பண்ணுவோம். உசுவானா என்னது? இது என்னடா பொம்மை? உசுவின் கருணா பேசாதடா, படிக்கல கற்குடிக்கல. அசுவின் கரு வந்து ஆக்சுவலி நாங்க வந்து இப்ப கொஞ்சம் குற்றால ஆயிட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா சாரி எனக்கு தெரியாது. எங்க போறோம்னா அது வந்து என்னது ஒரு இடத்துல நின்று எங்க வர்ற ராட்டினம் போறோம். இதெல்லாம் பார்த்து போர் அடிச்சு காட்டி போர் அடிச்சு போச்சு. அங்க இருக்கு ராட்டினம், அதனால நாங்க போயிட்டு வரோம். நாங்க வந்து ஒரு டிசைட் பண்ணிருக்கோம். அந்த பெருசு அது போலான்னு ஒரு ஐடியா இருக்கு. தலை சுத்தி கீழே விழுந்தேன்னா எங்க வீட்டுல மட்டும் பத்திரமா சேர்த்துருங்க. டிக்கெட் பிரைஸ் வந்து 15 ரூபாவா? பெரியவங்களுக்கு வந்து 15 ரூபா, பெரியவங்களுக்கு வந்து 15 ரூபா, சின்னவங்களுக்கு வந்து 10 ரூபா. 5 ரூபா இந்த இடத்துல கொள்ளையடிச்சாங்க. இங்க வந்து ஏகப்பட்ட கடை இருக்கு. ஆனா ஒரு இடம் கூட கூட்டம் இல்லாம இல்லவே இல்லை. ஒவ்வொரு ரைடுக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நிக்கணும் போலடா. பசிக்கிறனால வந்து நான் போய் இது சாப்பிட போறோம். வெயிட்
பண்ணுங்க. கேமராமேனுக்கு பொட்டேட்டோ சாப்பிட விட்டு நாங்கள் திருப்பி வீடியோ போகிறோம். அவன் அப்படியே அவரியா ரைடு போனோன்னு எங்களுக்கு நான் போய் டிக்கெட் எடுக்க போறேன். யார் வந்தாலும் வரலாம். பொறுமை பொறுமை உள்ள பாயில் பண்ற மாதிரி பாயில் பண்ணிட்டு இருக்கா. எப்படா கோழியை வந்து போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கு. பாபுஞ்சி குஞ்சு மாதிரி எல்லாருமே பயப்படுறாங்க. எல்லாருமே கூட்டமே பயப்படுது. இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ரைடுக்காண்டி அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி பயமாக கேமராமேன் வர மாட்டேன். இப்போ நாங்கள் போகிற ரைடு என்னன்னா குழந்தை ஃப்ரைட் சிக்கனே இனி நாங்கள் கொடுக்குறோம். வந்து ஃப்ரைட் சிக்கன் பக்கமே இனிமேல் நாங்கள் வர மாட்டோம். போய் அசிங்கப்படுத்துற இன்சல்ட் பண்ற இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா நல்லா ஒரு பாதி ரேடியாக என்ஜாய் பண்ணலாம். பேசி இந்த இடத்துக்கு வரணும்னா நீங்கள் பாதி ரேடியாக என்ஜாய் பண்ணால் குறைஞ்சது ஒரு 1500 கொண்டு வந்து தான் ஆகும். இந்த ரைடுக்கு பண்ணி வராமல் இருக்கு. இது த்ரில் இல்லை. வாமாமே வேற போவோம். யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இந்த மாநிலத்தில் போவோம். நம்ம நான் சொல்கிறேன் இந்த மாணி இந்த 6 பேர் விளாடுவோம். கூட போவோம். வேணாம், எனக்குலாம் பயமாக இருக்குது. நைட்டு திருவிழாவில் ஆடணுங்களா இங்கே பாரு. இந்த இதுக்கு போவோம் நம்ம. என்ன ஓகேவா? போவோம் போவோம். இதோட ஆளுக்கு தாடி வேணாப்பா. தாடி வச்சா ரைடு வரணும், தாடி வைக்கலன்னா ரைடு வரணும். அப்படி என்னடா இவ்வளவு ரைடு போகிறோம். காசு கொடு. கேமராமேன் காசு கொடுக்குறோம். காசு கொடுறோம். இந்த ரைடுக்கு போனால் ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்கு. என்ன கண்டிஷன்னா பார்த்துருக்கேன். ரைடு இருக்கணும். ரயிலில் ஏற்றுவாங்க. நின்று தான் நாங்கள் அந்த ரைடு போனோம். இந்த ரைடுக்கு போகிறோம்னா அந்த ஜெயிண்ட் ரைடுக்கு தான் போகிறோம். இந்த ரைடில் மூஞ்சி மாறுச்சுன்னா என்னோட பேர் இங்கே எந்த நாள் வச்சுக்கோ இவர் மூஞ்சாடா இவர் பேர் நம்ம ரைடுக்குலாம் எப்படி சொல்ல தீப்பெட்டியை கொளுத்தி போடுற மாதிரி ஒரு பயம் கூட இருக்கும். ஏன் நோண்டிகிட்டே இருக்காங்க. கரண்ட் அடித்து சாகணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மத்தியில் இதெல்லாம் பேச்செல்லாம் கேட்கணுன்ற மேலே இதை பிடிச்சி கடிச்சு கூட செத்துடலாம் போல தோணும். பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே பயந்தாங்கொழி எடுத்தோன்னே தெரியுது. அந்த ரைடை பார்த்தே பயங்க. இந்த ரைடுக்கு அண்ணே வந்து என்ன ஆகும். மனசாட்சி வேணாமாடா? வேணாம். இந்த மாதிரி எங்களுக்கு சங்கடப்படாதீங்க. சார் வீடியோலாம் எடுக்கணும். இப்போ பேசுங்கடா உட்காந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஜெயிண்ட் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ரைடு வந்தாச்சு. அதாவது யாருன்னா நான் இவர் வணக்கம்டா மாப்பிள்ள தேனியில இருந்து மாப்பிள்ளை வணக்கம்டா மாப்பிள்ளை. முடிச்சு விட்டீங்க எப்போங்கிற மாதிரி தான் இருக்கும்.
இப்போ செத்தேனா சந்தோஷம் எனக்கு ஒரு போஸ்ட் மட்டும் அடிச்சு ஒட்டி சந்தோஷம். அப்போ சபனமாக பேசாத நானே சொல்கிறேன். அப்போலாம் நடக்காது. நான் இப்போ செல் எடுத்து உள்ளே வச்சுருவோம். ஒரு வீடியோ வராது. ஏன்னா ஃபோனுன்னு பறந்துடுச்சுன்னா எங்களால் திரும்ப வாங்குற அளவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிட்டோம். பறக்கிறோம். பிறந்தே பிறக்கிறோம் பிறந்தே ஆகுறோம் வணக்கம். உயரத்தில் இருக்கோம். உலகமே தெரியுது. உண்மையிலே ஒரு சரியான வியூவு. சத்தியமா கைஸ் ஃபோனை உள்ள வைக்கிறதா எனக்கு நல்லதுன்னு தோணுது. அதாவது இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உண்மையிலே சரியான அதுக்கு அடுத்து தான் ரொம்ப அனுபவம்னு பார்த்தா ஒன்றுமே டாக்டர் அனில்குமார் ஐ ஹாஸ்பிட்டல் மதி தியேட்டர் அருகில் சமூக பணிமன்றம் எதிரில் ஏலிய ரோடு ஆரப்பாளையம் மதுரை. பாட்டு சவுண்டு அதிகமாக கேட்கறனால அவ்வளோவா எங்களால் பேச முடியாது. இப்போ எங்கே போனோம்னா இங்கே ஒரு மீனை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்புறோம். அதாவது இப்போ என்ன தமிழ்நாடு வனைத்துறை எங்களோட ஃபோட்டோ இருக்குது. இந்த இடம் வேஸ்ட். ஆனால் உண்மையிலே இங்கே வந்து லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இங்கே என்னென்ன இருக்குன்றத கேமராமேன் கூட காட்டிட்டு வந்துருவார். அதாவது இப்போ உள்ளே போனோம். நான் வந்து என்ட்ரன்ஸ் வர வழியில் என்ட்ரன்ஸ் தெரியாமல் உள்ள போயிட்டேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதனால் ஃபோட்டோ எடுக்கல. ஒன்றுமே இல்லைங்க. சும்மா அந்த அட்டை மானு அட்டையில் புளி தோல் அது மாதிரி தான் வச்சுருக்காங்க. அப்படியே யார் வாங்கி வச்ச கப்பனே தெரியல. ஆனால் இப்போ சம்பத்திக்கு போய் வீட்டில் இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது.